நேற்று டயாலிஸுக்கு நான் இதுதான் மக்களே கொண்டு போனேன். இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. லைட்டாக எண்ணெயை ஊற்றி வெண்டைக்காவை போட்டு லைட்டாக உப்பும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா போட்டு இறக்கியாச்சு, அவ்வளோதான். இது பச்சை பயிரை கடைஞ்சாச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் சீரகம், மஞ்சத்தூள், பூண்டு நிறைய சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் டயாலிஸ் கொண்டு போயிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. தட்டைப்பயிரும் இதே மாதிரி செய்வாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் தட்டைப்பயிரை நான் இன்னும் செஞ்சதே கிடையாது. ஏன்னா தட்டைப்பயிர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எது டாக்டர் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரோ அதை மட்டும் தான் நான் செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தக்காளி சோறு செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ போல் இருக்கும், 1/4 கிலோக்கு மேலேயே இருக்கும். தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். பச்சை மிளகா இங்கே இருந்த காஞ்ச மிளகா தான். 2 கொஞ்சம் புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு போடுறதுக்கு தயிர் பாக்கெட்டு, கடமைக்குன்னு செஞ்சு வச்சுட்டு படுக்க வைப்பேன். ஒரு 10 ரூபா நெய், இதை வச்சு தக்காளி சோறு செஞ்சிரும். 1 கப்பு வீட்டில் பொங்குற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை கழுவி ஊற வச்சுக்கிடுவேன். தக்காளி அதுலேயும் 1 தக்காளி எடுத்துட்டேன். 4 தக்காளியில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். திடீர்னு எண்ணெய் வேறு காலி ஆகிட்டு போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்தேன். எண்ணெய் எம்ஆர்பி 200 போட்டிருக்கு. ஆனால் எங்கள் அப்பா கம்மி பண்ணி தான் தந்தாவ எனக்கு. எண்ணெய் ரேட்டெல்லாம் கேட்டால் ஷாக் ஆகுது. நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கடையில் இருந்தெல்லாம் வியாபாரம் பண்ணும்போது 1 லிட்டர் எண்ணெய் 80 ரூபாய்க்கு தான் நான் விற்ற ஞாபகம் இருக்குது. 1/2 லிட்டர் 40 ரூபா, 1 லிட்டர் 80 ரூபான்னு அப்படி கடையில் நிற்கும் போது விற்பேன் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ரேட்டு வச்சாகுது. ஆனால் சம்பளம் அதிகமாக மாட்டிக்குது. அதே இதில் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதே இது தான் இங்கே இப்போமும். ஆனால் விலைவாசி மட்டும் எச்சாகிக்கிட்டே போகுது. என்னன்னு தான் குடும்பத்தை நடத்தனே தெரியலை மக்கள். இந்த எண்ணெயை கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்துக்காவது வச்சு ஓட்ட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நடக்காதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். காலையிலே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். ஸ்னோமேன் வரையணுமா. எல்லோ கலர் சார்ட் எடுக்கான். எல்லோ கலர் சார்ட் எடுத்தால் வெள்ளை கலர் கிரியான்ஸுக்கு எங்கே போகும்? ஸ்னோமேன் வெள்ளை கலரில் தானே இருக்கும். அதனால் இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அளவுக்கு வரைகிற அளவுக்கு வெட்டிட்டு உள்ளே கலர் அடிக்காமல் அவுட்டர் லைனில் கலர் அடித்து ஸ்னோமேனை இந்த கலர்லேயே வச்சிட வேண்டியதான். இப்போ ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்க போகிறேன். மணி 7:30 பார்த்துக்கோங்க. 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம். இப்போ தான் நான் அடுப்பில் வச்சிட்ருக்கேன். அதையும் பார்த்துட்டு இந்த பிள்ளைக்கு ஸ்னோமேனை வரைஞ்சி கொடுக்கணும். இல்லைன்னா என் உசுரை வாங்கி விடுவான். ஸ்னோமேனை பாருங்கள், கூகுளில் பார்த்து தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீ கலர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸ்னோமேன் வரைஞ்சாச்சு மக்களே. பனிலேயும் நான் பூ பூக்கிற மாதிரி ஒரு 2 கோடை போட்டு வச்சுருக்கேன். இந்த கோடை பார்த்தானே தெரிஞ்சிருக்கும். இசிஜி மிஷினில் ஹார்ட்டுக்கு போட வர பற்றியெல்லாம் அதுதான். சரி, இதில் அவன் பேரை எழுதிடுவோம் லாஸ்ட்டில். சிவராம் கார்த்திக்னு பேர் எழுதியாச்சு. பட் இது என்னோடய படைப்பு. சரி, ஸ்னோமேன் அழகாக இருக்கார், கொடுத்துடலாம். தக்காளி சாதம் ரெடி. ஆனால் இன்னும் கொஞ்சம் குழஞ்சி போச்சு பார்த்துக்கோங்க. பரவாயில்ல மக்களே. இந்த பையன் ஸ்னோமேன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான். அழகாக தானே மக்களே இருக்குது. இந்த பையனும் அழகாக இருக்குன்னு அப்புறம் எதுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா? இது யார் வரைஞ்சது? யாருக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தது? மேக்ஸ் மிஸ். யாருக்கு கொடுத்தாவ? உனக்கா எனக்கா? எனக்கு. அப்புறம் எதுக்கு என்னையும் வரைச்சுன்னா? கடவுளே. அல்லாமல் எங்கள் வீட்டில் பள்ளிக்கூடம் போன நாட்களே கிடையாது. 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டே தான் இருப்பாவ. சில்லி ரீசனாக தான் இருக்கும், இருந்தாலும் அழுவாவ. அதை நான் கண்டுக்கிறதே கிடையாது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் சேலத்துலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அண்ணா கூட வீடியோ போடுவாங்க பார்த்துக்கோங்க. டயாலிஸ் பேஷண்ட்டுக்கு இது பண்ணுறவங்க தான், டயாலிஸ் பண்ணுறவங்க தான்.
அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை பற்றி போட்டிருந்தாங்க. அவங்க வந்து இளநீ அதிகமாக குடித்தனால பொட்டாசியம் உடம்புல தங்கி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கூட சொன்னாங்க, பொட்டாசியம் அதிகமாக இருந்தாலும் ஹார்ட் சடனாக ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ட்டு. அதனால் முடிஞ்ச வரை வந்து நம்ம வந்து ஆனால் பொட்டாசியம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருமா? எனக்கு வந்து இன்னொருத்தவங்களும் யூடியூப்லேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எதுவுமே சாப்பிடாதீங்க, நட்ஸு இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கிடாதீங்க, அப்புறம் கீரைலாம் முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்ட்டு. அதனால் நான் வந்து சொல்கிறது ஒன்று தான், நம்ம உடம்புக்கு எது செட் ஆகுது அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அவங்க அதை சாப்பிட்றாங்க அதனால் நம்ம இதை சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சி மட்டும் எதையுமே எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டயட்டுன்னு எது கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல சாப்பிட்டு உடம்பை வந்து நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும். நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாக ஏன்னா வந்து நானுமே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். 3 மாதம் ஹாஸ்பிட்டல்லேருந்து நடக்க முடியாத அளவுக்கு இருந்திருக்கேன். என்னால் என் ட்ரெஸ்ஸு என்னையே வந்து ஒரு மேல் கழுவ போனோம்னாலும் என்னால் கழுவ முடியாது, அந்த அளவுக்கு தெம்பு இல்லாமல் இருந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வீட்டில் ரெஸ்ட் வாங்குகிறேன். நீங்கள் இதை சாப்பிட்றீங்க அதனால் நானும் அப்படி சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா உடம்பு வந்து உடனே இதாயிரும். ஏன்னா என்னோடய சஜஷன், எனக்கு ஒரு அண்ணா சொன்னது, ஏன்னா இப்போ அவங்க கிட்னி வச்சுட்டு இருக்கிறனால நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன வர வந்து கீரை நட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தால் நல்லது, உடம்பு வந்து பொட்டாசியம்லாம் ஏறாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பொட்டாசியம் வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப கிட்னி வைக்கணும் பற்றியெல்லாம், கிட்னி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரியல. ஆனால் அது வரையாவது கொஞ்சம் வாயை கட்டி வயிற்ற கட்டி இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்காண்டி நம்ம இதாக இருக்கணும். இப்போ எனக்கு வந்து கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அதனால் வந்து இருக்கணும். அதுக்காண்டி வந்து இப்போ இந்த மாதிரி என்னை மாதிரி நோயில் இருக்கிறவங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லையா, கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காண்டி எப்படி இருப்பாங்க? ஏன்னா வந்து என்கிட்டயே வந்து வாழ்க்கையை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற அவங்களாம் இருக்காங்க. நான் வந்து யாருக்காண்டி இருக்கணும், எனக்கு கல்யாணமாகி ஒய்ஃப் இல்லை பிள்ளைங்க இல்லை, நான் எதுக்காண்டி இருக்கணும், நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு இருப்பேன். அவங்க வந்து பேரண்ட்ஸு நினச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்களே அவங்களுக்காண்டி நம்ம இருக்கணுமே, அந்த மாதிரி தாட்டே இல்லை. நான் வந்து சொல்கிறது அவ்வளோதான், டயட் ஃபுட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருக்குது, கொஞ்சமாக எனக்கு இது மேலே ஆசை இருக்குப்பா, சாப்பிடணும், டேஸ்ட்டு பார்க்கணும், ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனாலனா கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு 2 வாய் நீங்கள் வாங்கி எடுத்து வச்சுருப்பிய, அதுக்கப்புறம் வந்து அது அந்த மனசே சொல்லிடும், போதும் ஆசைக்கு சாப்பிட்டாச்சு, இதுக்கு மேலே சாப்பிட்டா ஏதாவது எச்சாயிட்டுனா என்ன பண்ணுவான்னு நம்ம மனசே கேட்கும். அதனால் நம்ம அதை சாப்பிட மாட்டோம். அதனால் ஆசைக்கு ஒரு 2 வாய் வச்சுட்டு அதிகமாகலாம் எதுவுமே எடுத்துக்காதீங்க. இதுதான் சொல்லணுன்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லுவ ப்ரோட்டீன் அவங்களுக்கு போகுது, நான் கிட்னி ஃபெயிலியர், என்கிட்ட வந்து ப்ரோட்டீன் போகுது, அதனால் வந்து என்ன சாப்பிடலாம், டயட் ஃபுட் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாவ. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அவியல் வந்து அதுக்கப்புறம் நான் உங்களே மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்லாம் கேட்பாவ. அவியலுக்கு நல்லா தண்ணி குடித்து வாங்கி நல்லா சாப்பிட்டு வாங்கி இருங்கன்னு தான் டாக்டருமே சொல்லுவாங்களாம். டாக்டர் சொல்லியுமே அதை வந்து என்கிட்ட கேட்பாவ. நான் இல்லலுக்கு சொல்கிறது, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கலை, கிட்னிக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ப்ரோட்டீன் போது பற்றியெல்லாம், அதனால் கிட்னிக்கு ப்ரெஷர் கொடுக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு இருந்தேன்னா அப்புறம் கிட்னியெல்லாம் சுருங்கி போயிடும். அதனால் டாக்டர் சொல்கிற மாதிரி தண்ணி குடித்து என்ன சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக சாப்பிட்டு வாங்கி ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. இதுதான் நான் சொல்லுவேன். நம்மளோட உடம்புக்கு என்ன ஒத்துக்குதுன்னு நம்மளால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது கொஞ்ச நாள் டைம் ஆனாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளே நம்ம உடம்ப கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சு இது பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கிட்டேயும் போய் என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும்னு கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. ஆனால் அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி எல்லாத்தையும் நிறைய அளவு எடுத்துகிட்டு நான் சாப்பிட்டு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஆசைக்கு இது பண்ணி சாப்பிட்டு வாங்கி இருந்தாலே நம்ம நார்மலாக கொண்டு போகலாம். அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷம் ஆகுது. எல்லாமே நார்மலாக தான் வச்சுருக்கேன். நார்மலானா எல்லாமே பொட்டாசியம்லாம் எனக்கு 4.2 இந்த மாதிரி தான் இருக்குது. பாஸ்பரஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே கிரியேட்டின் மட்டும் அது 10லேயே கிடக்கு. அதை வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக வச்சுருக்கேன். கிட்னி ஃபெயிலியருங்கிறீங்க, எதுக்கு ப்ரோட்டீனு பால் முட்டைலாம் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. டயாலிஸ் அப்பமும் ப்ரோட்டீன் லாஸ் நிறையா இருக்குமாம்மா. எனக்கு ப்ரோட்டீனுமே வந்து
நார்மலாக வந்து 6 புள்ளி சில்லற இருக்கணும். எனக்கு 6லே தான் இருக்குது. அதனால் எனக்கு வந்து ப்ரோட்டீன் பவுடரும் குடிக்க சொல்லியிருக்காங்க. முட்டை ஒரு நாளைக்கு 4 வெள்ளைக்கரு சாப்பிட சொல்லியிருக்காங்க. பச்சை பயிறு சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடணும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதனால தான் இதை ஷேர் பண்ணணுன்றதேன். நான் வந்து அது இது நட்ஸு இதெல்லாம் எடுத்து சாப்பிடாதீங்க. என்னோடய அட்வைஸ் படி நட்ஸு, இந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் ஒவ்வொருத்தங்க சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் பண்ணுற வரைக்கும் பயமாக இருக்குது. வாரத்தில் மோஸ்ட்லி நான் கேட்குறவங்களாம் வாரத்தில் 2 நாள் தான் பண்ணுறேன். டாக்டர்கிட்ட கையில் விழுந்து காலில் விழுந்து 2 நாள் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அலைச்சலாக இருந்தாலும் எனக்கு வாரத்தில் 3 நாள் பண்ணுறது என் உடம்புக்கு நல்லது அப்படின்னா நான் வாரத்தில் 3 நாள் பண்ண தான் செய்வேன். ஏன்னா என் உடம்புக்கு நல்லது. ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. சரி மக்களே, பாய்.